ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட் அண்ட் வி ஆர் லிஸ்னிங் டு டிஸ்டன்ஸ் லவ் ஸ்டோரி. ஓகே, இப்போது டைம் வந்து 5:45 ஆகுது. நான் இப்போ தான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட்டே பண்ணுறேன். பிகாஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரம் நல்கொண்டா, ஐ மீன் இட்ஸ் அரவுண்ட் 300 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஆர் நேட்டிவ் பிளேஸ், அங்கேருந்து வந்திருந்தாங்க. அதுவும் சடனாக வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் மார்னிங்கில் இருந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ட் மோரோவர் என்னென்னா, இந்த வரலக்ஷ்மி விரதம் இதெல்லாம் வருது இல்லையா, ஸோ ஹவுஸ் எல்லாம் டஸ்டிங் வேறு பண்ணிகிட்டே இருந்தேனும். 10:30 வரைக்கும் டஸ்டிங் பண்ணேன். 10:30க்கு ஷார்ப் 10:30 அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் குக்கிங்கு அது இதுன்னு அதில் பிஸியாக இருந்தேன். ஸோ 4:30க்கு தான் அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு காஃபி குடிச்சிட்டு ஹாப்பியாக ஸோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். சாரி ஃபார் த டிலே, பட் ஐ நோ யூ ஆல் வில் அண்டர்ஸ்டாண்ட். அண்டு கமெண்ட்ஸ் பற்றி பேசணுன்னா, கமெண்ட்ஸில் அம்மு அவங்க டாட்டர்ஸ் ஏன் அவங்க டாட்டர்ஸ்க்கு அப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு சில பேர் ஃபைட் பண்ணுறாங்க. சில பேர் வந்து மேபி அவங்க டாட்டர்ஸை ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தான் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு சில பேர் ஃபைட் பண்ணுறாங்க. எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஐ ஃபீல் யூனோ, ஸோ கிருஷ்ணாஸ் லைஃபோ நல்லா ஓடிட்டே இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ இப்படியெல்லாம் மெசேஜ் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. வென் யூ ஆல் உங்களுக்குள்ளே நீங்களே டிஸ்கஷன் கிருஷ்ணாவோட லைஃப் பற்றி அம்முவோட லைஃப் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது, ஓகே அப்போது இந்த ரியல் ஸ்டோரி நல்லா போயிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது எனக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எவ்ரிபடி. ஓகே, வித்தவுட் let us get into the story. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, பாக்யா அம்முவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் அவங்க வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க அம்மு. அதுக்கப்புறம் அவங்க அஃப்கோர்ஸ் அவுட் ஆஃப் த டேஞ்சர் இருப்பாங்க. பட் என்னென்னா, அவங்க இன்னொரு ஸ்டூபிட் திங் என்னென்னா, அவங்க பொண்ணுங்களுக்கு அவங்க பற்றி ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவாங்க தட் ஷீ இஸ் அ லெஸ்பியன் அண்ட் ஷீ இஸ் இன் லவ் வித், அவங்களுக்கு லவ்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு கிருஷ்ணன்னா பிடிக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்க்கலாம். சாரி. ஸோ என்ன ஆகும்னா, அதுக்கு முன்னாடி அந்த விஷயம் அவங்க பொண்ணுங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு கூட்டிட்டு வருவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிருஷ்ணா கூட பேசணும்னு தோணும் அம்முவுக்கு. பட்டு பசங்க முன்னாடி பேச முடியாது. பிகாஸ் ஷீ ரிவீல்டு வாட் ஷீ இஸ்ன்னது அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அவங்க என்னது பசங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் இப்போ கிருஷ்ணா கூட அவ்வளோ லிபரலாக பசங்க முன்னாடி பேச முடியல. இப்போ வரைக்கும் என்னென்னா, ஹஸ்பண்டுன்னா மட்டும்தான் பயம் இருந்தது அம்முவுக்கு. பட் இப்போலேருந்து என்னென்னா, அம்முவுக்கு பசங்கன்னா கூட பயம் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க முன்னாடி ஏதாவது பண்ணணுன்னா, யார் கூடாவது பேசணுன்னா கூட ஒரு டென்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எப்போவாவது கிருஷ்ணாவுக்கோ இல்லை ரமாவுக்கோ கால் பண்ணணும்னு அவங்க நினச்சாங்கன்னா, யாரும் இல்லாத சமயத்தில் இல்லைன்னா அவங்க ஒர்க் பிளேஸ்க்கு போனப்போ அங்கே அவங்க கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஜென்ரலாக கிருஷ்ணாவுக்கு அம்மு வந்து எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு 30 மினிட்ஸ்க்கு இல்லை 40 மினிட்ஸ்க்காவது ஒரு கால் அடிச்சுட்டே இருப்பாங்க ஜென்ரலாக, நார்மலாக பிஃபோர் சூசைட் அட்டெம்ப்ட். பட் அதுக்கப்புறம் பர் டே ஒரு 4 கால்ஸ் 5 கால்ஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ ரெடியூஸ் ஆகிரும் பிகாஸ் ஆஃப் ஹர் இன்செக்யூரிட்டி. இப்படியே போயிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எடிட்டிங் ஜாப் வந்து அவங்களுக்கு நியூஸ் எடிட்டராக அவங்க ஏர்னிங்ஸ் அவங்களுக்கு பத்தலை. பிகாஸ் அவங்களுக்கு 2 டாட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க மேரேஜஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ ஏர்னிங்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும், அவங்க ஹஸ்பண்டால் ஒன்றுமே முடியாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு அவங்க பார்ட் டைமாக, ஆக்சுவலாக நான் ரியல் எஸ்டேட்டுன்னு சொன்னேன், ரியல் எஸ்டேட் இல்லையா, அது வந்து ஃபினான்ஸ் கன்சல்டன்சியா. ஃபினான்ஸ் கன்சல்டன்சி என்னென்னா எனக்கும் தெரியாது, நான் அதான் கேட்டேன் அம்முவை. அதுன்னா என்ன அப்படின்னு கேட்டேன். அது என்னென்னா,
ஹவுஸ் லோனு, லேண்டு மேலே லோன்ஸு, ஹவுஸ் மேலே லோன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா நடுவில் ஃபினான்சர்ஸ்க்கு, அந்த ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு நடுவில் இவங்க ஃபினான்ஸ் கன்சல்டன்ஸாக இருப்பாங்க. ஸோ தே டாக் அபவுட் த ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ். அந்த ஹவுஸ்க்கு இவ்வளோ இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் இவ்வளோ அவங்களுக்கு இவ்வளோ கேஷ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய கமிஷன்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க அம்மு, மோர் தேன் ஹர் ஒரிஜினல் சேலரி. ஸோ அம்மு என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா, சரி நமக்கு நியூஸ் எடிட்டரை விட இந்த பிஸ்னஸில் பார்ட் டைமில் தானே நிறையா வருது, அப்போ நான் ஏன் ஒர்க் பண்ணணும், வை டோன்ட் ஐ பார்ட் டைம் பண்ணாலே எனக்கு நிறையா வருது, அப்போது நான் ஃபுல் டைம் இறங்கிட்டேன்னா என்னால் இன்னும் நிறையா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ தட் நான் கிருஷ்ணாவுக்கு கூட ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுவேன், ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுப்பேன். இல்லைன்னா கிருஷ்ணா சாரி தெலுங்கு வந்துடுது, ரியலி வெரி சாரி. எனிவேஸ் கிருஷ்ணா என்னென்னா அப்படி தான், அவங்க டூ மச்சாக பேச மாட்டாங்க. பட் ஏதாவது ஹெல்ப்புன்னு வேணும்னா மட்டும் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க, அப்படி தான் இருப்பாங்க. தட் இஸ் வாட் இஸ் கிருஷ்ணா, அவங்க மென்டாலிட்டியே அது. ஸோ பட் என்னென்னா, ஸோ அது அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ரமாவுக்கு கால் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக நான் அவங்கள லவ் பண்ணுறேன், ஒன் சைடு லவ் தான், எனக்கும் தெரியும் அவங்க என்னை லவ் பண்ண மாட்டாங்க, அவங்க லைஃப்பில் நடந்த அந்த சோட்டு விஷயத்தில் அவங்க அங்கேயே இருந்துட்டாங்க, அவங்களுக்கு இனிமேல் லவ்னா பிடிக்கல, எனக்கு தெரியுது. பட் அவங்க என் லைஃப்பில் இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கூட ரெடியாக இருக்கேன். பட் அவங்க எனக்கிட்ட வர்றதுக்கு ரெடியாக இல்லை, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரமா அப்படின்ட்டு ரமா கிட்டே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ரமா வந்து கன்சோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அம்முவை. ஸோ இப்படியே அவங்க லைஃப் போயிட்டே இருக்கும். அண்டு அம்முவுக்கு என்னென்னா டே பை டே கிருஷ்ணா மேலே அந்த லவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பொசசிவ்னஸ் வந்துடும், ஒரு இன்செக்யூரிட்டி கூட ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இன்செக்யூரிட்டி மூலமாக கிருஷ்ணாவுக்கும் அம்முவுக்கும் அடிக்கடி சண்டை கரெக்டே தானே, ஃபைட்ஸ், தெரியாத லாங்குவேஜில் ஏதோ பேசி ஏதோ தப்பாக பேச மாட்டேன். எனிவேஸ் வை டு சஃபர் இல்லையா, ஓகே ஃபைட்ஸ் பெட்டர். ஸோ ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி என்னென்னா, இப்போது அம்மு சைடு, அம்முக்கு அவங்க லைஃப்பில் ஒரு உஷா ஒரு ஃப்ரெண்டாக வந்திருக்காங்க ஒரு ஃபினான்ஸ் கன்சல்டன்சியில். கிருஷ்ணாவுக்கு ஆல்ரெடி அவங்க லைஃப்பில் ஒரு உஷா இருக்காங்க. ஸோ அம்முக்கு என்னென்னா எவ்வளோ இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ கிருஷ்ணா உஷா இஸ் ஜஸ்ட் லைக் எ ஃப்ரெண்ட், அவ்வளோதான், அவங்களுக்கு உலகம்னா என்ன தெரியாது. அதுக்கு தான் நான் அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போவேன், மூவிக்கு எடுத்துகிட்டு போவேன், பார்க்ஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போவேன். பிகாஸ் கிருஷ்ணா வாண்ட்ஸ் உஷா டு நோ சொசைட்டி. பிகாஸ் நாளைக்கு கல்யாணம் ஆகிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா, சொசைட்டி பற்றி எதுவும் தெரியாமல் வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களால யாரையும் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் கிருஷ்ணா என்னென்னா, எப்போவாவது உங்களுக்கு லீஜராக அவங்க ஒர்க் பிளேஸ், சாட்டர்டேஸ் சண்டேஸ் ஹாலிடேஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமில் என்னென்னா உஷாவை கூப்பிட்டுட்டு வெளியே போவாங்க, பார்க்ஸ்க்கு போவாங்க, மூவிஸ்க்கு போவாங்க, ஸ்டார்பக்ஸ்க்கு போவாங்க, இந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க, மால்ஸு ஷாப்பிங்க்கு போவாங்க. ஸோ இப்படி போனப்போ அம்மு ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, உஷா கிட்டே இருந்தால் என்னை மறந்துடுவாங்களோ, அவங்க நடுவில் ரிலேஷன்ஷிப் ஏதாவது பில்டப் ஆச்சுன்னா நான் அவங்க லைஃப்பில் இருக்க மாட்டேனோ, பட் எனக்கு கிருஷ்ணா தான் உயிர், அந்த மாதிரி நான் அவங்கள லவ் பண்ணுறேன் இல்லை, ஸோ அவங்க என் லைஃப்பில் இல்லைன்னா இப்படி அப்படின்னு ஒரு இன்செக்யூர் அவங்க பிரெயினில் ரொம்ப இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு தான் எப்போவாவது கிருஷ்ணா அண்ட் உஷா வெளியே போனாங்கன்னா அடிக்கடி ஃபோன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது ரொம்ப பேஷன்ஸாக கிருஷ்ணா கூட அந்த
என்னது கால்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆன்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் எதுவாக இருந்தாலும் ஒரு பீக் பாயிண்ட் இருக்கும், ஒரு பிரேக்கிங் ஈவெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பிரேக்கிங் ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிருஷ்ணாவுக்கு இருக்கிற அந்த பேஷன்ஸ் கம்மியாயிட்டு ஷி வில் ஸ்டார்ட் ஸ்கோல்டிங் அம்மு. நான் உனக்கு சொல்லிட்டு தானே உஷா கூட வந்தேன், உனக்கு தெரியும் இல்லை நாங்கள் வெளியே வந்திருக்கோன்னு, அப்போ ஏன் நீ அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னா மறுபடியும் அம்மு என்ன சொல்லுவாங்க, ஓ சாரி மறந்துட்டேன், இல்லைன்னா ஐயோ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டேங்கன்னு நினச்சேன், இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு சைடு கிருஷ்ணாவுக்கு அம்முவை பார்த்தா ஐயோ இவங்க என்னை லவ் பண்ணுறாங்க, எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை, அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், பட் அவங்க என் மேலே இவ்வளோ பாசம் காமிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கன்சர்ன் இருந்தாலும், ஒரு சைடு என்னென்னா ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அடிக்கடி அப்படின்னு ஒரு கோபம் கூட இருக்கும் கிருஷ்ணாவுக்கு. கிருஷ்ணா மென்டாலிட்டி என்னென்னா, இப்போது அவங்க பையன் கூட இருக்கிறாங்கன்னு வையுங்களேன், டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்க பையன் கூட மட்டும்தான் இருப்பாங்க, அவங்க மற்றபடி யார் பற்றியும் திங்க் பண்ண மாட்டாங்க, 100% கொடுப்பாங்க பையனுக்கு டைமு. அப்படியே உஷா கிட்ட இருக்காங்களேன்னு வையுங்களேன், அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, அவங்க பையனுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க டைமு பேசுகிறதுக்கு. ஸோ அப்படி அவங்க யார் கூடாவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க டைம், இப்போ கிருஷ்ணாவோட டைம் உஷாக்காக, நான் இன்றைக்கி உஷாவுக்கு நான் என்னோடய லீஜர் டைம் ஃபுல்லாக உஷாவுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களே தவிர மற்றபடி யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இப்போது அம்முவுக்கு தான் நான் இன்றைக்கி என் ஃபுல் டைம் அம்மு கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா உஷாவது அவங்க பையனாவது சோட்டு யார் வந்தாலும் அவங்க அந்த எபிசோட் மட்டும் கொடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன் கிருஷ்ணா. பட் அம்மு அப்படி கிடையாது. அம்மு என்னென்னா யார் கூட இருந்தாலும் நான் ப்ரியாரிட்டியாக இருக்கணும், நான் தான் அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு 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 சைல்டிஷ் பிஹேவியர், அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால் அம்முவை பற்றி. ஓகே, ரொம்ப சைல்டாக பிஹேவ் பண்ணுவாங்க கிருஷ்ணா கிட்ட மட்டும். மற்றபடி ரிமைனிங் மெம்பர்ஸ் கிட்ட எல்லோரும் அவங்க ஃபினான்ஷியல் கன்சல்டன்சின்னா எவ்வளோ மெச்சோர்டாக இருக்கணும் இல்லையா? அந்த விஷயத்தில் அவங்க பசங்கக்கிட்ட அவங்க உஷா கிட்ட எல்லாம் மெச்சோர்டாக தான் இருப்பாங்க. பட் என்னென்னா கிருஷ்ணா கிட்ட வந்ததும் அவங்க ரொம்ப சைல்டாக பிஹேவ் பண்ண. இப்போது ஒரு சைல்டுக்கு ஏதாவது அவங்க ஒரு டால் கேட்டாங்கன்னா அது வாங்கி தரலைன்னா எவ்வளோ இது பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க கிருஷ்ணா கிட்ட அம்மு. ஸோ ஏன் இவங்க எனக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க, அவங்க யார் கூட உஷா கிட்ட இருந்தால் நான் அவங்களுக்கு மைண்ட்லேயே இருக்க மாட்டேனா அப்படின்ட்டு ஒரு கவலை, ஒரு இன்செக்யூரிட்டி அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் அம்முவுக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு 10 மெசேஜஸ் கொடுத்தா இவங்க ஒரு 2 மெசேஜஸ்க்கு மட்டும் ரிப்ளை கொடுப்பாங்க கிருஷ்ணா. ஷீ இஸ் நாட் ஸோ எக்ஸ்ட்ரோவர்ட் இல்லையா? அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனால் தான் அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க கிருஷ்ணா. ஸோ அது கூட அம்முவுக்கு பிடிக்காது. ஏன் அவங்க கூட இருக்கும்போது நல்லா தானே இருக்கீங்க, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறீங்க, வெளியே போகிறீங்க, இப்படியெல்லாம் பண்ணுறீங்கல்ல, அப்போ என்கிட்ட வந்தபோது மட்டும் ஏன் நீங்கள் பேச மாட்டீங்க சரியா அப்படின்னு கூட சண்டை போட்ட நாள் இருக்குது கிருஷ்ணா கிட்ட. சரின்ட்டு கிருஷ்ணா எப்படின்னா ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சுன்னா, அந்த ஆர்கியூமெண்ட்டு ரொம்ப தூரம் போச்சுன்னா, அது சண்டையில் முடிஞ்சிச்சுன்னா ரிலேஷன்ஷிப்ஸு பாண்ட்ஸ் எல்லாம் உடஞ்சிரும். அது ரொம்ப நம்புவாங்க கிருஷ்ணா. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. பிகாஸ் கிருஷ்ணாக்கு என்னென்னா அது ஃப்ரெண்ட் ஆகுது, லவ்வர் ஆகுது, ஹஸ்பண்ட் ஆகுது, சன் ஆகுது, வாட் எவர் த ரிலேஷன்ஷிப் அவங்க மெயின்டைன் பண்ணால் அது எப்பவும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும், பிரேக் ஆகக்கூடாதுன்னு அந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றுக்கணும் அண்ட் பார்க்குற ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஒரு லேடி கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா அதுதான் நினைப்பாங்க, அவங்கள நான் ஃப்ரெண்டாக, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டேன். ஸோ இந்த பாண்டு ஒரு பீக்குக்கு போயிட்டு அந்த பீக்கில் ஒரு பிரேக் ஈவெண்ட் பாயிண்டில் போயிட்டு நம்ம பாண்டு
ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது ஆர்கியூமெண்ட்டோ இல்லை ஏதாவது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ வந்தப்போ கிருஷ்ணா என்ன பண்ணுவாங்கன்னா சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. எந்த மெசேஜ்க்கும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஃபோன் கால்ஸ் அடிக்கடி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க அம்மு. அந்த ஃபோன்ஸ்க்கு வந்து ஜஸ்ட்டு ஓகே சரி இந்த மாதிரி ரிப்ளை கொடுத்துட்டு அவங்க வந்து அப்படி பண்ணும்போது அம்முவுக்கு இன்னும் கோபம் வரும். நம்ம இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ இது பண்ணுறோம், அவங்க பாரு எப்படி இருக்காங்க, என்கிட்ட தான் இப்படி இருப்பேன் நீ, அது இதுன்னு ரொம்ப கைன்னு கத்திட்டே இருப்பாங்க. பட் கிருஷ்ணா வந்து என்னென்னா அம்முவை பற்றி தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் கூட கற்றுனேன்னா இந்த ரிலேஷன்ஷிப் இங்கேயே உடஞ்சிரும். ஸோ இது மெயின்டைன் பண்ணணுன்னா நான் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க எதுவும் பேசாமல் அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிருஷ்ணா. ஸோ பிகாஸ் இப்போவே ரொம்ப லேட்டாச்சு, அதுக்கு தான் நான் இந்த எபிசோட் இங்கேயே ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ அம்மு ஸ்வுஷா அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்கே கிருஷ்ணா ஸ்வுஷா, அங்கே அம்மு ஸ்வுஷா. கிருஷ்ணா ஸ்வுஷா பற்றி பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, பிகாஸ் ஷீ இஸ் எ கிட், வெரி யங் கேர்ள். ஓகே, ஸோ அம்மு சைடு உஷா வந்து அவங்க இவங்க லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் என்னென்ன நடந்தது, ஓகே என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அம்மு உஷா மூலமாக, அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுங்க மூலமாக என்னென்ன டிஸ்டர்பன்சஸ் வந்திருக்கு, இதெல்லாமே நம்ம ஸ்லோவாக ஃபர்தர் எபிசோட்ஸில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.